வந்து காவியா கார்டன் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இந்த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மணப்பாக்கம் ஏரியாவில் ஒரு லோக்கல் சந்தை ட்ரை பண்ணலான்னு இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த சந்தையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்கே வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகளிர் தொழில் முனைவோர் சங்கத்தை சார்ந்த பெண்கள் உறுப்பினர்கள் எல்லாமே வந்து உமன் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்திருக்காங்க. திருவள்ளூர், அப்புறம் விழுப்புரம், இந்த காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ் காய்கறிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னமா நெய் மிளகாவா, நெய் மிளகா என்ன மலை நெல்லி, இது பாருங்க கேரட் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே கட்டி சாப்பிட்றாங்க. சாக்லேட்ஸு, ஜூட் பேக்ஸ், கிளாத்து, எண்ணெய், மில்லட்ஸ், ரைஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ இது வந்து ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் த ரெசிடென்ட்ஸ் அண்ட் இந்த மாதிரியான உமன் ஆண்டர்பிரனர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்காகவும் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். சப்போர்ட் ஆஃப் ஆல் த ரெசிடென்ட்ஸ் ஹியர். இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாண்புமிகு மேயர் அவங்க வராங்க, சென்னை மேயர் தான் இது என்ன பண்ண போகிறாங்க. இது எங்களுடைய பிளான் வந்து எவ்ரி மந்த் பண்ணோம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் அஸ் see. எல்லாரும் வாங்க, மாசம் மாசம் இங்க வந்துருங்க. ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை இங்க சந்தை நடக்கும். எல்லாரும் இந்த சந்தை சிறப்பாக நடத்தியிருக்கு. மணப்பாக்கத்தில் கண்டிப்பாக வர வேண்டும். இந்த ஏரியாவுக்கு காவியா கார்டன் மிக மகிழ்ச்சி. நன்றி. காவியா வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்தும் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்றிருக்கும் அன்பிற்கினிய சகோதரர் வடவா கோபி அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பு உரையாற்றிருக்கும் மண்டல குழு தலைவர் அண்ணன் சந்திரன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் செல்வேந்தர் அவர்களே, சகோதரி உஷா அவர்களே, மதிப்புக்குரிய ஜோனல் ஆஃபீஸர் ஸ்ரீனிவாசன் அவர்களே உட்பட அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னாலே இதுக்கு முன்னாடி சில வெல்ஃபேர் அசோசியேஷன் நிகழ்ச்சியிலலாம் நான் கலந்துருக்கேன். பொதுவாகவே அந்த நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருக்கும்னா, அசோசியேஷன் வந்து தொடக்கம் செலிப்ரேட் பண்ணுறது இருக்கும், இல்லைனா தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கும், இல்லை பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம், ஒரு கேதரிங் மாதிரி இருக்கும். பட் இது டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் கூப்பிட்டு அவங்கள அங்கீகரிக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சி எடுத்துகிட்டு வரோம். அதே போல் அவங்கள ப்ரொமோட் பண்ணுறோம். இது வந்து ஒரு உமன் வந்து ஒரு தொழில் தொடங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு சூழல் அந்த தொழில் தொடங்கி அதில் முன்னேற்றத்தை கண்டு மேலும் மேலும் அவங்க வளர எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்க சூழல்ல இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது கூட அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு முன்னெடுப்பை வைத்ததுக்காக காவியா அசோசியேஷன் வடவா கோபி சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இங்கே 3 அசோசியேஷன் ஒருங்கிணைந்ததாக தெரிவித்திருந்தாங்க. எனக்கு முன்னாடி பேசின சேர்மேனு மாமன்ற உறுப்பினர்லாம் தெரிவித்தாங்க, உங்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானும் தெரிவிக்கிறேன். உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தெரிவிங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் இணைந்து பயணிக்குமாறு எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதே போல் இந்த மணப்பாக்கம் பகுதியை பற்றிலாம் தெரிவித்திருந்தாங்க. நான் மேயரான புதுசில் முதல் மழை 2022 அப்போல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக மணப்பாக்கம்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு. போட் விடுறாங்க, பப்ளிக்கெல்லாம் ஃப்ளாட்டில் இருக்காங்க, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம், இந்த மாதிரி ரொம்ப ஒரு டைட்டான ஒரு பொசிஷனில் இருந்தது. ஸோ எனக்கும் அது ஃபஸ்ட்டு மழை, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். அதனால இந்த மணப்பாக்கம் மறக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்தில், இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆனால் கூட. ஸோ இன்றைக்கு வந்து காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின் ஒர்க் பண்ணியிருக்கோம், ப்ரீகாஸ்ட் மெத்தடில் நிறைய கல்வெட்டு வந்து பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ மாமன்ற உறுப்பினர் அவர்கள் கூட தெரிவித்திருந்தாங்க. இருந்தாலும் இந்த மழையில் கூட மேபி ஒரு சில இடத்துல வந்து இன்டீரியர் ரோட்ஸில் சில பகுதிகளில் தண்ணி தேக்கம் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட எங்ககிட்ட நீங்கள் தெரிவித்தீங்கன்னா அதற்கான மெஷர்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படின்றத கண்டிப்பாக அரசு சார்பாக நாங்கள் எடுத்து தருவோம். இன்றைக்கு இந்த மகளிர்களை வந்து அங்கீகரிக்கும் விதமாக இவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு காலத்தில் இந்த சுய உதவி குழு தொடக்கணும் அப்படின்னாலே ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் அப்படின்னா கூட தெரிந்தவர்கள் மூலியமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கடன் வாங்கி பண்ணக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரைக்கும் வந்து இவங்களுக்கு கடன் உதவி லோன் பேங்க்ல இருந்து வாங்கி தராங்க. அதன் மூலயமா நிறைய தொழில் முனைவர்கள் வந்து உருவாகுறாங்க, முக்கியமாக பெண்கள் வந்து உருவாகுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பெண்களுக்கு என்று ஒரு தனி ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு வராங்க.
ஒரு பெண் மேயரா ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எத்தனையோ பெண்கள் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லை. அதர் ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். புதுமை பெண் திட்டம், பெண்களுக்கான இலவச பேருந்து, இந்த மாதிரி பெண்களுக்கு என்று அதிக முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறோம். அதில் ஒன்று தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு. ஸோ இது ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நடக்கணும். இன்னைக்கு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருக்கிறது, நான் அடுத்த முறை இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவும் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இது மிகப்பெரிய அரிய வாய்ப்பு, மிகப்பெரிய பிளாட்ஃபார்மு. அதே போல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலயமா என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. இதெல்லாம் நம்ம வீட்டில் டெய்லியும் உபயோகப்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்றத தெரிவித்து இந்த வாய்ப்பினை அளித்தமைக்காக அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக்கிறேன்.